நீலகிரி மாவட்டம் குன்னூர் தென்னிந்திய தேயிலை தோட்ட அதிபர்கள் சங்கத்தின் 131வது மாநாடு மற்றும் சிறப்பு கண்காட்சி நடைபெற்றது. இன்று நடந்த மாநாட்டில் மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சக இயக்குநர் நீரஜ் கோபா தோட்ட பயிர்களின் சவால்கள் குறித்து பேசினார். கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய தலைவர் தொட்டா வெங்கடசாமி தலைமை வகித்தார். கண்ணன்தேவன் ஹாரிசன் பிளான்டேஷன், கோடநாடு, கிரீன் டீ எஸ்டேட் சாம்ராஜ் உட்பட பல்வேறு தேயிலை தொழிற்சாலைகளுக்கு 38 தங்க தேயிலை விருதுகள் வழங்கப்பட்டன. தேயிலை வாரிய செயல் இயக்குநர் முத்துக்குமார், உபாசி தலைவர் ஸ்ரீதரன், துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் சஞ்சித் உட்பட பலர் பங்கேற்றனர். கடல் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணைய தலைவர் தொட்டா வெங்கடசாமி செய்தியாளர்களிடம் கூறியதாவது: நமது நாட்டில் சவால்கள் நிறைந்த தொழில்களில் தோட்டத் தொழிலும் ஒன்று. இந்த சவால்களை எதிர்கொள்வது, அதற்கான தீர்வு காண்பது ஆகியவை தொழில் மேம்பட முக்கிய காரணிகளாகும். நம் நாட்டில் கடல்வாழ் உயிரினங்கள், கடல் உற்பத்தி ஏற்றுமதிக்கான சிறப்பு பொருளாதார மண்டலம் எர்ணாகுளத்தில் உள்ளது. அதேபோல் தேயிலை, காஃபி, ரப்பர் உள்ளிட்ட தோட்டப்பயிர்கள் அதிகம் பயிரிடுவதால் ஆராய்ச்சி மற்றும் தொழில் மேம்பாட்டு ஊக்குவிக்க சிறப்பு பொருளாதார மேம்பாட்டு மண்டலம் அமைத்து நிதி ஒதுக்கீடு செய்வது காலத்தின் கட்டாயம். மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு சர்வதேச சந்தையில் அதிக விலை கிடைக்கிறது. இதனை ஊக்குவித்தால் தரம் வாய்ந்த உற்பத்தியால் சர்வதேச அளவில் தோட்டப்பயிர்களுக்கு தனி சந்தையை உருவாக்க முடியும். இதன் மூலம் உற்பத்தியாளர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்கும் என்றார்.